ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலா சிற்பர யோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்படம் நட செய்கின்ற பூங்குழல் போற்றி போற்றி. எல்லாமல்ல அம்மையப்பனாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய மலர்களிலும் என்னுடைய அத்தனை குருவையும் வணங்கி ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. ஆதித்யாதி நவ கிரகங்களையும் நவகோள்களையும் நட்சத்திரங்களையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம். மார்ச் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16, 2024 முதல் ஏப்ரல் 20 தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 மாசம் 45 நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது. இந்த கிரக யுத்தம்னு நம்ம சொல்றோம், கிரக சேர்க்கைன்னு சொல்லல. நம்ம சொல்லும் போது நீங்க அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம். கிரக சேர்க்கைன்னு சொல்ல 6 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல, கிரக யுத்தம்னு சொல்றோம். ஏன் என்ற யுத்தம்ங்கிற வார்த்தையை எங்க சேர்க்கிறோம்னா, அன்பு நேயர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான். சுக்கிரனும் பகைதான், அவர் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர். ஆனா அந்த செவ்வாய் ராகு அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க, கழகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க. பெரும் யுத்தங்களுக்கெல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார். பொதுவாகவே சனி செவ்வாய் சேர்ந்தா அது ஒரு தோஷமான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த 1.5 மாசத்துல மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 1ஆம் தேதி வரையிலுமே கூட பிறக்க இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை கும்பத்துல இருக்கும். அது லக்னத்தை பொறுத்து அமையும். அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கிறார்கள். அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது. இப்ப அரசியல்னு சொல்லிட்டாலே 2 பேர் வரணும். ஒன்னு சனி, இன்னொன்னு சூரியன், அப்புறம் செவ்வாய். கூட ராகுவும் அங்கே இணைகிறார். அந்த சூரியன் யார் கூட இணைகிறார்னா ராகுவோடு இணைகிறார். அங்க சூரியன் ராகு நேர்பகை. அப்ப ராகு எங்க இருக்கிறாரு? மீனத்தில் இருக்கிறார். அப்போ மீனத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன். எதிரி ஸ்தானம், ரோகருண சத்துருன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம். பொதுவாகவே 6 என்பது மரக ஸ்தானம். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துடைய சூரியன் ராகுவோடு இணைகிறார். அதோடு மட்டுமல்ல, புதனும் அங்க சேர்ந்துக்கிறாரு, சுக்கிரனும் சேர்ந்துக்கிறாரு. அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த 4 கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்ற மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும், அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும், எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த அதிகாரிகள், காவல்துறையா, அரசு அதிகாரிகளா, போலீஸா, யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் தான் போலீஸ், நான் போய் 2 பேரை காப்பாற்றணும் உள்ள போனவர் மாட்டிப்பார். இப்ப நம்ம நிறைய பாக்குறோம், நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறவங்க உள்ள புகுந்து அவங்க பேரை கெடுத்துப்பாங்க, அவங்களே போய் சட்ட சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க. நிறைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பாக்குறோம். தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி பாக்குறோம். இல்ல நிறைய நம்ம டிவி சேனல்ல செய்தி சேனல்ல பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு
போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க. அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் இவங்களாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், யாருக்கெல்லாம் இந்த 1.5 மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும், எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்கள் பார்க்கலாம். அன்பு பக்தர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம். மார்ச் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16, 2024 முதல் ஏப்ரல் 20 தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 மாசம் 45 நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது. இந்த கிரக யுத்தம் யுத்தம்னு நம்ம சொல்றோம், கிரக சேர்க்கைன்னு சொல்லல. நம்ம சொல்லும் போது நீங்க அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம். கிரக சேர்க்கைன்னு சொல்ல 6 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல, கிரக யுத்தம்னு சொல்றோம். ஏன் என்ற யுத்தம்ங்கிற வார்த்தையை எங்க சேர்க்கிறோம்னா, அன்பு நேயர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான். சுக்கிரனும் பகைதான். அவர் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர். ஆனா அந்த செவ்வாய் ராகு அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க, கழகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க. பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார். பொதுவாகவே சனி செவ்வாய் சேர்ந்தா அது ஒரு தோஷமான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த 1.5 மாசத்துல மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 1ஆம் தேதி வரையிலுமே கூட பிறக்க இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை கும்பத்துல இருக்கும். அது லக்னத்தை பொறுத்து அமையும். அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்கிறார்கள். அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது. இப்ப அரசியல்னு சொல்லிட்டாலே 2 பேர் வரணும். ஒன்னு சனி, இன்னொன்னு சூரியன், அப்புறம் செவ்வாய். கூட ராகுவும் அங்கே இணைகிறார். அந்த சூரியன் யார் கூட இணைகிறார்னா ராகுவோடு இணைகிறார். அங்க சூரியன் ராகு நேர்பகை. அப்ப ராகு எங்க இருக்கிறாரு? மீனத்தில் இருக்கிறார். அப்போ மீனத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன். எதிரி ஸ்தானம், ரோகருண சத்துருன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம். பொதுவாகவே 6 என்பது மாரகஸ்தானம். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துடைய சூரியன் ராகுவோடு இணைகிறார். அதோடு மட்டுமல்ல, புதனும் அங்க சேர்ந்துக்கிறாரு, சுக்கிரனும் சேர்ந்துக்கிறாரு. அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த 4 கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்ற மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரு, யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும், அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும், எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த அதிகாரிகள் காவல்துறையா, அரசு அதிகாரிகளா, போலீஸா, யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் தான் போலீஸ், நான் போய் 2 பேரை காப்பாற்றணும் உள்ள போனவர் மாட்டிப்பார். இப்ப நம்ம நிறைய பாக்குறோம், நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறவங்க உள்ள புகுந்து அவங்க பேரை எடுத்துப்பாங்க, அவங்களே போய் சட்ட சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க. நிறைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பாக்குறோம். தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி பாக்குறோம், இல்ல நிறைய நம்ம டிவி சேனல்ல செய்தி சேனல்ல பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறத நம்ம பாக்குறோம். அப்ப இதெல்லாம் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க. அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் இவங்களாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்ப எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், யாருக்கெல்லாம் இந்த 1.5 மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும், எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்கள் பார்க்கலாம்.
மகர ராசி அன்பர்களே, அப்ப மகர ராசி அன்பர்களே, இந்த கிரக யுத்த காலம், நம்ம சொல்லக்கூடிய அந்த கிரக யுத்த காலம் என்பது மகர ராசிக்கு ரொம்ப முக்கியமானது. பொதுவாகவே மகர ராசி என்பர்கள் இப்போ நேற்று கூட ஒரு முக்கியமான ஒரு அன்பர் நம்ம இடத்துல தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்க, ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, பெரிய தொழில் நிறுவனங்களை எல்லாம் பெரிய பிசினஸ் செய்யக்கூடியவங்க, மல்டி லெவல் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அவர்கள் கூட ஒரு சில அவங்க பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில கவலைகள், தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கு, ஒரு தலைமுறைவு, அந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப மகர ராசி என்பவர்களே, ஏற்கனவே இந்த 7.5 சனி முடிஞ்சு நீங்களாம் எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க, எந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை இப்ப இருக்கிறீங்க என்பது அடியனுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு குரூஷியலான பீரியட்ல இந்த கிரக யுத்த காலங்கள், மெயினா உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான், அதே போல 3-10 கூடியவர், 3-11 கூடிய அந்த செவ்வாய் முழு அசுபராக அங்கு மாறுகிறார். பொதுவாகவே சனி செவ்வாய் வந்து பகை. அப்ப உங்க ராசிநாதன் என்ன பண்றாருங்க, 3-11 கூடிய அந்த செவ்வாயோடு இணைகிறார். அதோட மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பவர்களே, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் ராகு 8ஆம் அதிபதி. மெயினா அதுதான் பிரச்சனை. இப்போ மகர ராசிக்கு யாரெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னா, கவர்மெண்ட் ஜாப்ல செய்யக்கூடியவங்க. ஏன்னா சூரியன் உங்களுக்கு 8ஆம் அதிபதி, நல்லா புரிஞ்சுக்கணும். சூரியன் மகர ராசி என்பவர்களே, சூரியன் உங்களுக்கு 8ஆம் அதிபதி. அதிலும் அந்த ராகு என்பவர் 8ஆம் அதிபதியோடு இணைகின்ற பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் மகர ராசி என்பவர்களே. நான் சொல்றது இப்போ உங்களுக்கு புரியாது இல்ல, உண்மையிலேயே உங்களுக்கு அந்த துன்பம் இருக்குமே ஆனால், அந்த சுச்சுவேஷன் இருக்குமே ஆனால், நான் உங்களுக்கு ஒரு பெரிய, எப்படி சாமி நீங்க இதை சொன்னீங்க, ஒரு கடவுளாவே உங்களுக்கு கணக்கு தெரியும். எப்படி சாமி நீங்க நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா 8ஆம் அதிபதியோடு ஒரு ராகு சேர்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த குடும்பத்தை அல்லது குறிப்பிட்ட அந்த மகர ராசி அன்பரை, அது ஆணோ பெண்ணோ, அந்த ஜாதகனோ ஜாதகியோ, அவங்களுக்கு என்ன மாதிரியான துன்பங்களை ஏற்படுத்துவார், எப்படி பயத்தை காட்டுவார், என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு போய் நிப்பாட்டுவார், எப்படி நேமை ஸ்பாயில் பண்ணுவார், ஒரு இமேஜை எப்படி ஸ்பாயில் பண்ணுவார், ஒரு ஃபேமிலியை எப்படி ஸ்பாயில் பண்ணுவார்னு அந்த கிரகத்தை வச்சு நமக்கு அந்த காரகத்துவம் தெரியும். அப்ப இந்த கிரக யுத்த காலம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் அல்ல. இது ஒன்றும் செய்வனே அல்ல, இது ஒரு மந்திர மாந்திரிகம் அல்ல, கிரக யுத்தம். அப்ப மகர ராசி யாரெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக, மெயினா அரசியல் தலைவர்கள், சூரியன் ராகு. நீங்க அரசியல் இருக்கிறீங்களா, எந்த கட்சியில வேண்டுமானாலும் இருங்க, எந்த நாட்டுல வேண்டுமானாலும் இருங்க, எந்த மாநிலத்துல வேண்டுமானாலும் இருங்க. மெயினா மகர ராசி அன்பர்களை மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறது. அதே போல காவல்துறை அதிகாரிகள், உயர்ந்த பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க, அதே போல காவல்துறையில உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா மகர ராசி, இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், நிதித்துறையை சார்ந்தவர்கள், அட்வொகேட்ஸு, ஜட்ஜஸ்ஸு, ஆடிட்டர்ஸு, அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ், பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. அதே போல் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு அரசு, சூரியன் ராகு மிகப்பெரிய செலிபிரிட்டி, ஃபேமஸான உத்தியோகம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, கவர்னர், கமிஷனர், சேர்மன், டைரக்டர். அப்ப நீங்க அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், அரசு அதிகாரிகளாக இருந்தாலும், அல்லது தனியார் துறையில உயர்ந்த ஸ்தானத்தில் நல்லா பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், கார்பரேட் நிறுவனங்கள், செவ்வாய் சனி சேர்ந்ததுனாக்கா கட்டுமான தொழில, பில்டர்ஸ்ல ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனமா இருக்கலாம், பெரிய கார்பரேட், நகர ராசில எத்தனையோ நம்ம அந்த கார்பரேட் நிறுவனங்களை நம்ம பார்க்கிறோம். அதே போல ரியல் எஸ்டேட், அதை கொஞ்சம் பெருசா செய்யக்கூடியவர்கள், இந்த ரியல் எஸ்டேட் அங்க ரொம்ப முக்கியம். அப்போ
மகர ராசி அன்பர்களே, இந்த நான் சொன்ன அந்த சூரியன் ராகு தொடர்பு படுத்தி தான் இந்த டிபார்ட்மெண்ட்ல நான் சொல்லியிருக்கேன். புதன் சுக்கிரன் கலைத்துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், இன்னும் சொல்ல போனா சுயமா ஓன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது ஓன் பிசினஸ் பண்ண தனியார் துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, உள்நாட்டுல வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அது வெளியில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பிரைவேட்டா ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அப்ப யாராக இருந்தாலும் அது கடன் சுமையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், வம்பு வழக்கா இருக்கலாம், சிறை தண்டனையாக சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், பெயில் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஒரு வாக்குவாதங்களாக இருக்கலாம், சொத்து தகராறாக இருக்கலாம், மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு அங்க வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகளாக இருக்கலாம். அப்ப மகர ராசி அன்பர்களே, மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அவ இந்த காலம் குரூசியலான பீரியட் சாமி, நீங்க கரெக்டா சொல்றீங்க. மனசுல அந்த பயம் இருக்கு. ஆரோக்கியம், மகர ராசிகளே உங்க ஆரோக்கியத்துல நிச்சயமா கவனமாக இருக்க வேண்டும். சிறு சிறு ஆபரேஷன்ஸ் ஏதாவது செய்யறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன சாமி வழி? ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க, சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு, எனக்கு தெரியுது, கரெக்டா தான் சாமி சொல்லி, தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் முக்கியம். ஏதேனும் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குருவை நீங்க போய் பாருங்க. ஆனா இந்த மாதிரி உண்மையை எடுத்து சொல்லணும். சும்மா மறைக்கிறதுக்காக, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு மகிழ்ச்சிகரமான 4 வார்த்தையை பேசி அனுப்புறது முக்கியம் இல்லை. உங்க பிரச்சனை தீரணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்க பிறப்பு ஜாதகம் முக்கியம். ஒரு குருவை நீங்க தேர்ந்தெடுக்கணும். உங்க வரக்கூடிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்களை தவறாமல் செய்ய வேண்டும். அப்ப இறை வழிபாடு, இறை பக்தி, இதுதான் இந்த காலகட்டங்கள் ரொம்ப முக்கியமானது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.